ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி உங்களுக்காக ஒரு புதிய மற்றும் வித்தியாசமான ஒரு கண்டென்ட்டோட தான் வந்திருக்கேன். இந்த புதிய மற்றும் வித்தியாசமான கண்டென்ட்னா, நீங்கள் யாருமே இந்த மாதிரியான ஒரு வீடியோவை யூடியூப்பில் கேட்டிருக்க மாட்டீங்க. இது எல்லாருமே பேச தயங்கக்கூடிய ஒரு டாபிக். இன்னொன்று, இப்படியாப்பட்ட ஒரு விஷயம் எல்லார் மனசுலையும் இருக்குது. ஆனால் யாருமே வெளியில் காமிச்சிக்க மாட்டேங்கிறாங்க. எல்லாருமே ஒரு நடிப்பு உலகத்தில் வாழ்கிற மாதிரியான வாழ்க்கை தான் வாழ்ந்துட்டுருக்காங்க. சரி, என்னதான் அப்படியாப்பட்ட ஒரு டாபிக்னு உங்களுக்கு தோணும்? என்னன்னா, நம்மளில் எல்லாருக்குமே ஒருத்தவங்கள நினைப்போம். அதாவது நம்மளில் எல்லாருக்குமே பொதுவாகவே வயதில் மூத்தவர்களை ரொம்ப பிடிக்கும். அது ஒரு சில பேருக்கு ஒரு ஹையஸ்ட் அஃபெக்ஷனாக மாறுது. சரி, அஃபெக்ஷனாக மாறுது. அவங்கக்கிட்ட போய் அதை அப்ரோச் பண்ணணுன்ற ஒரு ஆசை இருக்குது. இது ஒரு கல்யாணமானவங்க, அதாவது கல்யாணமாகி திருமண வாழ்க்கையில் வாழ்ந்துட்டுறவங்க கிட்ட கூட நம்ம போய் பேசி அப்ரோச் பண்ணணும்னு ஒரு ஆசை வருது. ஆனால் அதை போய் எப்படி பண்ணுறது? அது ஒரு பயம் எல்லாருக்கும் காமனாக இருக்குது. அப்படி பண்ணி ஏதாவது பிரச்சனை வந்துடுமோ அப்படின்ற ஒரு பயம் இருக்குது. சரி, இப்படி இருக்க போய் நம்ம அடுத்தது இன்றைக்கி இருக்கக்கூடிய காலகட்டத்தில் ஒரு இளைஞர்கள்கிட்ட போய் உனக்கு ஒரு பொண்ணு பிடிச்சிருக்கா, ஒரு ஆன்ட்டி பிடிச்சிருக்கான்னு போய் கேட்டிங்கன்னா, கண்டிப்பாக அந்த இளைஞன் எனக்கு ஒரு ஆன்ட்டியை தான் பிடிச்சிருக்குன்ட்டு 100% சொல்கிறான். ஸோ இது எல்லா இளைஞர்களும் நான் சொல்ல மாட்டேன். 100ல் ஒரு 97 இளைஞர்கள் எனக்கு ஒரு பெண்ணை விட ஆன்ட்டி தான் பிடிச்சிருக்கு. அவங்க எல்லாத்துலேயும் எக்ஸ்பீரியன்ஸ் அதிகம். இன்னொன்று, அவங்கள கரெக்ட் பண்ணுறது தான் ஈஸின்னு சொல்கிறாங்க. சரி, ஈஸின்னு சொல்கிறவங்க போய் கரெக்ட் பண்ணிங்களான்னு கேட்டால் யாருமே பண்ணல. இப்போ இங்கே தான் பிரச்சனை ஆரம்பிக்குது. எல்லாருக்குமே ஒரு பயம் ஏற்படுது. நம்ம போய் எப்படி கேட்குறது அப்படின்ட்டு. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், சைக்காலஜி படி ஒன்று சொல்கிறேன், நல்லா கேட்டுக்கோங்க. என்னென்னா, நம்மளில் எல்லாருமே வயசில் மூத்தவர்கள் மேலே ஒரு அஃபெக்ஷன் ஏற்படும். என்னென்னா, ஒரு பெண் வயதில் மூத்த ஒரு ஆணை தான் திருமணம் பண்ணுறாங்க. ஆனால் ஒரு ஆண் வயதில் இளையவரை கல்யாணம் பண்ணுறாங்க. இப்போ ஒரு பெண்ணுக்கு வயதில் அதிகமான நபரை கல்யாணம் பண்ணுறது பிடிக்கல. அதே மாதிரி ஒரு ஆணுக்கும் சின்ன வயசு பொண்ணை கல்யாணம் பண்ணுறது பிடிக்கல. இப்போ ரெண்டுமே எதிர்மறையாக இருக்க போகிற காரணத்துக்காக இவங்க 2 பேரும் பேசினா அந்த அஃபெக்ஷன் என்பது ஒரு ரிலேஷன்ஷிப்பாக ஏற்படும். கரெக்டுங்களா? சரி, அதை எப்படி? இப்போ நம்ம ஒரு கதையில் ஒரு பையனும் ஒரு ஆன்ட்டியும், இது நீங்கள் அந்த பையனாக எடுத்துக்கலாம், ஒரு அங்கிளாக எடுத்துக்கலாம், ஒரு தாத்தாவை கூட எடுத்துக்கலாம். அது நீங்கள் எடுத்துக்கிறத பொறுத்து தான் இருக்குது. ஸோ நம்ம கதையில் இப்போ ஒரு பையனும் ஒரு ஆன்ட்டியும் இருக்காங்க. இவங்க 2 பேரும் எப்படி இணையிறாங்க? அதாவது இந்த பையன் போய் எப்படி அவங்கக்கிட்ட அப்ரோச் பண்ணுறான்? அப்படியாப்பட்ட ஒரு கதை தான் இது. இந்த கதை கண்டிப்பாக இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஸோ லாஸ்ட் வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போகலாம். சரி, வாங்க ஃபஸ்ட்டு வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம கதையில் இருக்கிற பையனுக்கு 24 வயசு ஆகுது. நம்ம கதையில் இருக்கிற அந்த ஆன்ட்டிக்கு 48 வயசு ஆகுது. இப்போ என்னென்னா, இந்த ஆன்ட்டிக்கு ஒரு கணவர் இருக்காங்க. இவர் எதுலேயுமே ஒழுங்கான ஒரு பெர்ஃபார்ம் பண்ணல. ஸோ இந்த ஆன்ட்டிக்கு ரொம்ப விரக்தி நிலையில் தான் இருக்காங்க. ஏன்னா இவங்க கணவர் எந்த வகையிலையும் செட் ஆகலை அப்படின்ற ஒரு காரணத்துக்காக. ஆனால் இவங்களுக்கு, இந்த பையனுக்கு ரொம்ப நாள் ஒரு ஆசை, எப்படியாவது நம்ம ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணிடணும் அப்படின்ட்டு. ஆனால் இந்த பையனும் நிறைய பேர்கிட்ட போய் பேசுகிறான். ஆனால் யாருமே இந்த பையனை ஒரு மதிக்க மாட்டேங்கிறாங்க. சரி, மதிக்க மாட்டேங்கிறாங்க. இதுக்கு மேலே நம்ம ஒரு கல்யாணம் ஆன்ட்டியாவது எப்படியாவது பேசி கரெக்ட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறான். ஆனால் இதை யாருக்கிட்ட போய் பேசி நம்ம கரெக்ட் பண்ணுறது அப்படின்ற ஒரு பயம் ஃபஸ்ட்டு ஏற்படுது. சரி, ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறான்னு கேட்டிங்கன்னா, பக்கத்து வீட்டில் இருக்கிறவங்கக்கிட்ட பேசி கரெக்ட் பண்ணுறது தான் ஈஸின்றதை கரெக்டாக புரிகிறான். புரிஞ்ச உடனே என்ன பண்ணுறான்னா, பக்கத்து வீட்டில் ஒரு ஆன்ட்டி இருக்காங்க. அந்த ஆன்ட்டி வீட்டுக்கு போகிறான். போயிட்டு எனக்கு லைட்டாக சர்க்கரை வேணும்னு கேட்குறான். அப்படி சர்க்கரை அவங்க கொடுக்குறாங்க. அப்போ தான் தெரிய வருது, இந்த ஆன்ட்டிக்கும் அந்த ஆன்ட்டியோட ஹஸ்பண்டுக்கும் நிறையா சண்டைகள் வருது அப்படின்ட்டு. புரிஞ்சுக்கிட்ட நம்ம பையன் என்னன்னா, இவங்கக்கிட்ட நம்ம பேசி கொஞ்சம் ஏற்பட்ட அந்த அஃபெக்ஷன் என்பது அதிகமாகும். அப்படி அதிகமாக கண்டிப்பாக அவங்க நமக்கு ஒத்துழைச்சி போவாங்கன்றது நம்மால் புரிஞ்சுக்கிறான். சரி, ஃபஸ்ட்டு போய் சர்க்கரை கேட்குறான். அப்படி கேட்கும்போதே கணவர் மனைவிக்கிடையே நிறைய சண்டை நடக்குது. அவங்க டப்புன்னு இந்த பையனை பார்த்தோன்னே அழுகுறாங்க.
அழுத உடனே இவங்க வந்து கணவர் வந்து ஒரு மாதிரி ஐயா அவர் வெளில போயிட்டாரு. அடுத்த நாள் வருது. இந்த பையனும் அவன் நினைக்கிறத நைட்டு ஃபுல்லாக யோசிக்கிறான். சரி இதை எப்படி நம்ம இப்போ அப்ரோச் பண்ணலான்ட்டு. சரி அடுத்த நாள் வந்து அந்த கணவர் வந்து வெளியில் போன ஒரு காரணத்துக்காக அந்த ஆன்ட்டி வந்து இந்த பையனை கூப்பிட்றாங்க. இங்கே ஒரு நிமிஷம் வாப்பா அப்படின்ட்டு கூப்பிட்டு, நேத்திக்கு நடந்த சண்டே நீ பார்த்தில்லப்பா, கோச்சிக்காதப்பா, உன்னை பார்த்தோன்னே எனக்கு ஒரு இதுவாகிடுச்சு அப்படின்ற மாதிரி இந்த ஆன்ட்டி சொல்கிறாங்க. அப்போ தான் இந்த பையன் வந்து பேச ஆரம்பிக்கிறான். ஏன்னா யார் வந்து அதாவது ஒரு பொண்ணுக்கு லவ் ஃபெயிலியர்னு வச்சுப்போம். அந்த பொண்ணுக்கு யார் ஆறுதல் சொல்ல ஒரு பையன் போகிறானோ அந்த பையன் தான் அந்த பொண்ணோட அடுத்த காதலி. அதே மாதிரி ஒரு பையனுக்கு எந்த பொண்ணு ஆறுதல் சொல்ல போகுதோ அந்த பொண்ணு தான் அந்த பையனோட காதலி. இதுதான் வந்து எல்லா இடத்துலையும் நடக்கிற ஒரு காமனான விஷயம். ஸோ இந்த பையன்கிட்ட அந்த ஆன்ட்டி சொல்கிறாங்க, இந்த மாதிரி எனக்கு என் கணவர் கூட வாழவே பிடிக்கல. எனக்கும் என் கணவருக்கும் இவ்வளோ பிரச்சனை. இது வரைக்கும் 3வது ஆள் யாருமே இதை பார்த்ததில்ல. நேத்திக்கு தான்ப்பா நீ வந்து பார்த்த. ஸோ எனக்கும் என் கணவருக்குள்ள இந்த மாதிரியான பிரச்சனைகள். நீ இன்னும் கல்யாணம் பண்ணிக்கல. எப்படிப்பா உனக்கு லைஃப் போகுது? நீ ஒரு ஜாலியான லைஃப் வாழ்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு பேசுகிறாங்க. இந்த ஆன்ட்டிக்கு அந்த பையன் மேலே ஒரு அஃபெக்ஷன் ஏற்படுது. ஆனால் அந்த ஆன்ட்டி எதுவுமே காமிச்சிக்கல. ஏன்னா அவங்க கணவர் வந்து எந்த விதத்தில் சரியில்லைன்ற ஒரு காரணத்துக்காக தான் அந்த பையன் மேலே அந்த ஆன்ட்டிக்கு ஒரு அஃபெக்ஷன் ஏற்படுது. இந்த பையன் சொல்கிறான், ஆன்ட்டி ஆமாம் நான் வந்து இப்போ தனியாக தான் இருக்கேன். எனக்கு இந்த மாதிரி இப்படி தான் இருக்குது. நான் வந்து தனியாக இருக்கேன், ஜாலியாக இருக்கேன் அப்படின்னு சொல்லும்போது, நீ வந்து சின்ன வயசாக இருக்கப்பா, உன்ன மாதிரியான ஒரு கணவர் எனக்கு கிடச்சிருந்தா வந்து நல்லா இருந்திருக்குன்ற மாதிரி அவங்க சொல்கிறாங்க. அப்போ அந்த பையன் என்ன யோசிக்கிறான், நம்மளும் வந்து ஒரு பெண்ணை வந்து தேடிட்டு இருந்தோம் அடையணுன்ட்டு, முடியல. இப்போ இந்த ஆன்ட்டிக்கும் ஒரு ஆண் வேணும்னு அவங்க ரொம்ப அலையிறாங்க. ஸோ அலையிறாங்கன்னா அது தப்பாக நினச்சிக்காதீங்க. அவங்க ரொம்ப அடையணும்னு நினைக்கிறாங்க. ஏன்னா அவங்களுக்கு அவங்க கணவர்கிட்ட எதிர்பார்த்து எதுவுமே கிடைக்கல. சரி இதை வந்து நம்ம பயன்படுத்திப்போன்ட்டு இந்த பையன் என்ன சொல்கிறான், ஆன்ட்டி உங்களுக்கு கோச்சிக்கலைன்னா நான் சொல்கிறது மட்டும் யார்கிட்ட சொல்லாதீங்கன்னு சொல்லி சத்தியம் வாங்குகிறான். சத்தியம் வாங்கி எனக்கு உங்களுக்கு பிடிச்சிருக்கு, உங்களுக்கு என்ன பிடிச்சிருக்கான்னு கேட்குறான். அப்படி கேட்கும்போது அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, என்னப்பா டப்புன்னு இப்படி கேட்டுட்டேன் ஃபஸ்ட்டு நாளே அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படி சொல்லும்போது அவங்க ஓகே அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் 2 பேரும் ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க. அப்போ அந்த ஆன்ட்டி சொல்கிறாங்க, எனக்கு ரொம்ப நாள் உன்கிட்ட பேசணும், இதெல்லாம் வந்து பண்ணணும்னு ஆசை. ஆனால் பேச ஃபஸ்ட்டு பயம். இப்போ உனக்கும் என்கிட்ட இதெல்லாம் பேசணுன்னு ரொம்ப நாள் ஆசை. ஆனால் உனக்கு ஒரு பயம். இது நீ முன்னாடியே பண்ணியிருந்தா எனக்கும் என் கணவருக்கும் சண்டையே நடந்திருக்காதுன்ற மாதிரி சொல்கிறாங்க. இப்போ இதில் நான் என்ன சொல்ல வரேன்னா, இந்த ஆன்ட்டிக்கிட்ட இவன் பொறுமையாக பேசி பேசி தான் அந்த ஆன்ட்டியை கரெக்ட் பண்ணுறான். ஸோ நீங்கள் யார்கிட்ட பேச போகிறீங்களோ, பிடிச்சிருக்குன்னு சொல்ல போகிறீங்களோ, அவங்கக்கிட்ட எடுத்து கவுத்துன்னு சொல்லாதீங்க. பொறுமையாக எடுத்து சொல்லுங்கள். கண்டிப்பாக அவங்க புரிஞ்சுப்பாங்க. இது யாரோடைய மனசை புண்படுத்துறதுக்கோ, யாரோட குடும்ப அழிவுக்கோ காரணமான ஒரு வீடியோ கிடையாது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். நம்ம சேனலை பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்ததாக ஒரு நல்ல கண்டென்ட்டில் சந்திப்போம். நன்றி.